ஒரு காட்டுல மீனுக்குருவி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மீனுக்குருவிக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால அதோட சகோதரியான கோகோ குருவியை பார்க்கலாம் அப்படின்னு அதோட வீட்டுக்கு போகுது. அட சிட்டு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? கோகோ, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன்னோட குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆமா, பரீட்சை லீவ் எல்லாம் விட்டுட்டாங்க போல. பசங்க எங்கேயும் டூர் போறதா பிளான் பண்ணிருக்காங்களா? ஆமா சிட்டு, அவங்கள நான் டூருக்கு அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன். ஆனா எங்க அனுப்புறதுன்னு தான் ஒரே குழப்பமா இருக்கு. கோகோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு டூரிஸ்ட் கைடு இருக்காரு. அவர் கூட நம்ம குழந்தைங்களை அனுப்பி வைக்கலாம். அவரு இந்த வருஷம் எல்லா குழந்தைங்களையும் வேர்ல்ட் டூர் கூட்டிட்டு போறதா ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு என்கிட்ட சொன்னாரு. சரி வா, நம்ம குழந்தைங்க கிட்ட போய் இத பத்தி பேசலாம். குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் பெரியம்மா. குழந்தைங்களா, இந்த வருஷம் பரீட்சை லீவுக்கு உங்க பெரியம்மா உங்க எல்லாரையும் வேர்ல்ட் டூர் அனுப்பி வைக்கலாம்னு என்கிட்ட சொன்னாங்க. நீங்க எல்லாரும் வேர்ல்ட் டூர் போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? வேர்ல்ட் டூர் போறதுக்கு எல்லா குழந்தைங்களும் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா டூர் போற இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும், என்னென்ன மாதிரி எல்லாம் பேசணும், யாருக்கிட்டையும் எந்த பொருளையும் வாங்கி கொடுக்க கூடாது, இந்த மாதிரியான சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் அவங்க அம்மா அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கோகோ, இவங்க தான் நான் சொன்ன டூரிஸ்ட் கைடு. ரொம்ப வருஷமா இதுல அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்களை நம்பி இவங்க கூட அனுப்பி வைக்கலாம். வணக்கம் மேடம், நான் தான் இந்த ட்ரிப்போட ஓனரு. உங்க குழந்தைகளுக்கு உலகத்தோட 7 அதிசயத்தை நான் தான் காட்ட போறேன். நீங்க நம்பி அனுப்புங்க, பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா வந்துடுவேன். குழந்தைங்களா, இதான் தாஜ்மஹால். இதை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன், இருந்தாலும் சொல்றேன். இது ஷாஜகான் தனது காதலியான மும்தாஜுக்கு கெட்டின ஒரு நினைவு சின்னம். சரி சரி குழந்தைகளா, உள்ள போய் பத்திரமா சுத்தி பாருங்க. ஹை, தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்குல்ல? குழந்தைகளா, நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஈஃபில் டவர். இது பாரிஸ்ல இருக்கு, வாங்க போலாம். குழந்தைகளே, இதோட சிறப்பு என்னன்னா உலகிலேயே மிக உயரமான தொலைக்காட்சி கோபுரம்னு சொல்றாங்க. அதனாலதான் 7 அதிசயங்கள்ல இதுவும் ஒன்னா கருதப்படுது. குழந்தைகளா, அடுத்ததா நம்ம எங்க போறோம்னா ரோம்ல இருக்கிற கொலோசியம் மியூசியம். குழந்தைகளே, இந்த கட்டிடம் கிபி 70 இருந்து 80ஆம் நூற்றாண்டு வரை கட்டின கட்டிடம். இந்த கட்டிடத்துல 65,000 பார்வையாளர்கள் ஒரே நேரத்துல பார்க்கலாம். இந்த கட்டிடத்துல போர் வீரர்கள் பயிற்சி களமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சரி வாங்க போலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது எகிப்துல இருக்கிற பிரமிடை பத்தி. குழந்தைகளே, இது முக்கோண வடிவில் இருக்கிறனால இத பிரமிடுன்னு சொல்றாங்க. இந்த பிரமிடோட முக்கியத்துவம் என்னன்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எகிப்திய மன்னர்கள் இறந்த பின்பு அவங்கள அடக்கம் பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. குழந்தைகளே, அடுத்தபடியா அமெரிக்கால உள்ள மாயன் கட்டிடத்துக்கு தான் நம்ம போக போறோம். வாங்க எல்லாரும் போலாம். இதான் குழந்தைகளே மாயன் கட்டிடம். இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால மாயன் மக்களால கட்டப்பட்ட கட்டிடம். இந்த கட்டிடத்துல இருந்துதான் நம்ம முன்னோர்கள் வருங்காலத்தை கணிச்சதா சொல்றாங்க எல்லாரும். குழந்தைகளே, நம்ம இப்ப பார்க்க போறது பிரேசில் இருக்கிற மீட்பரான கிறிஸ்துவ சிலை. இந்த சிலை உலகிலேயே 4வது மிகப்பெரிய இயேசுவோட சிலைன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த சிலை ரியோ நகரம் மற்றும் பிரேசில் நாட்டுக்கே சின்னமாக கருதப்படுது. அதனாலதான் 7 அதிசயங்கள்ல இதுவும் ஒரு அதிசயமா இருக்கு. குழந்தைகளே, அடுத்து நம்ம பார்க்க போறது பைசால இருக்கிற சாய்ந்த கோபுரம். வாங்க போலாம். இந்த கோபுரம் 1173ல கட்டுமானம் ஆரம்பிக்கப்படும் போதே சாய தொடங்கதா கூறப்பட்டுச்சு. அப்போ சாஞ்ச கோபுரம் தான் இன்னும் அதே நிலைமையிலேயே இருக்கு. அதனாலேயே 7 உலக அதிசயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சீனால இருக்கிற உலகிலேயே மிக நீளமான சீன பெருஞ்சுவர். இந்த சீன பெருஞ்சுவர் போர்கள் நேரத்துல எதிரியோட குதிரைகளை கொண்டு வராம தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த சீன பெருஞ்சுவர் கிமு 200ஆம் நூற்றாண்டுல சின்சி ஹிவாங்கியானால் என்ற பேரரசால கட்டப்பட்டது. உங்க குழந்தைகளை பத்திரமா கொண்டு விட்டுட்டேன். என்ன குழந்தைங்களே, வேர்ல்ட் டூரை நல்லா என்ஜாய் பண்ணீங்க போல. ஆமாமா, வேர்ல்ட் டூர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜாலியா இருந்துச்சு.